வணக்கம். விழா அரங்கிற்குள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும்போது பின்னாடி இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி செய்த செயல். ஒரு நிமிடம் அப்படியே ஸ்டன்னாகி நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும்போது செந்தில் பாலாஜி என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக சார்பில் ஆண்டுதோறும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஆகிய நாட்களை இணைத்து திமுக சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான முப்பெரும் விழா நேற்றைய தினம் கரூரில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாட்டை திமுகவின் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக செய்திருந்தார். இந்த முப்பெரும் விழாவில் திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சிக்கு வந்தார். திருச்சி வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் ரோடு ஷோ மேற்கொண்டார். அப்போது லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வருகை புரிந்தார். பின்னர் கரூர் தாந்தோணிமலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் கத்தி கரவாசம் எழுப்பி உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். குறிப்பாக கோட்டை போல் வடிவமைக்கப்பட்டிருந்த நுழைவாயிலுக்குள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வாகனம் நுழைந்தது. மேலும் விழா நடைபெறும் மேடை வரையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வாகனம் வருவதற்காக தார் ரோடும் போடப்பட்டிருந்தது. அப்போது அந்த வாகனத்தின் மேலே ஏறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு கூடியிருந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கையசித்தபடி உற்சாகத்தோடு சென்றார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும்போது அவருக்கு இருபுறங்களிலும் அவரை வரவேற்கும் வகையில் பட்டாசு கலசங்கள் அமைக்கப்பட்டு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இதனை சற்றும் எதிர்பார்க்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே ஒரு நிமிடம் ஸ்டன்னாகி போனார். இப்படிப்பட்ட உற்சாகமான வரவேற்புடன் மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் விழா நடந்து கொண்டிருந்த போது கரூரில் விழா நடைபெறும் இடத்தில் கனமழை பெய்தது. இருப்பினும் அங்கிருந்த தொண்டர்கள் கலைந்து செல்லாமல் மழையில் நனைந்து கொண்டே விழாவில் அமர்ந்திருந்து விழாவை சிறப்பித்தனர். இதை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அனைவரும் நெகிழ்ந்து போயினர். இதற்கிடையே நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களது ஏற்பாட்டை பார்த்து வியந்து போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செந்தில் பாலாஜி உள்ளார் என்றும் பொதுக்கூட்டம் என்று சொல்லி மாபெரும் எழுச்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்து பேசினார். மேலும் செந்தில் பாலாஜி கோடு போட சொன்னால் ரோடு போட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் சூட்டினார். நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவை ஒரு மாநாடு போல் நடத்தி காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுகவின் அனைவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் செந்தில் பாலாஜியின் செயலை மனதார பாராட்டி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.